இன்னைக்கு நம்மளோட லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயபெட்டிக் டயட் பிளானோட 2வது நாள். இன்னைய நாள நம்ம இஞ்சி தண்ணியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல பெருசா கேலரிஸ் எதுவும் கிடையாது. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதை துருவிக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்துங்க. இதோட 2 டம்ளர் தண்ணி சேருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இது நீங்கள் ஒரே ட்ரிப்பாக குடிக்கணுங்கிறது கிடையாது. 2 ட்ரிப்பாக கூட எடுத்துக்கலாம். இது நீங்கள் சூடாகவும் எடுத்துக்கலாம், ஆற வச்சும் எடுத்துக்கலாம். இஞ்சியையும் சேர்த்து கூட சாப்பிட்லாம், நல்லது. அதுக்காக அவ்வளோ இஞ்சியும் சாப்பிடணுங்கிறது கிடையாது. கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இஞ்சி சாப்பிடுங்க. இந்த இஞ்சி தண்ணியில் ப்ரோட்டீனும் இல்லை, ஃபேட்டும் இல்லை, ரொம்ப குறைவான அளவில் கார்போஹைட்ரேட்ஸும் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு நம்ம கோதுமை ரவை இட்லி சாப்பிட போகிறோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட மொத்த கேலரிஸ் 135. 3 இட்லியும் கொஞ்சமாக கேரட் சட்னியும் எடுத்துக்க. முதல்ல கோதுமை ரவை இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. அதில் 1 கப் கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இது நம்ம வறுத்துக்க போகிறோம். கோதுமை ரவை கொஞ்சம் கலர் மாறணும். அது வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இதை லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். அடுத்ததாக தாளிப்பு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது 3 சேர்த்து நல்லா வறுத்தெடுங்க. கடுகு வெடிக்கணும், 2 பருப்பும் நிறம் மாறணும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் நறுக்கின கருவேப்பிலை, 1 இல்லைன்னா 2 நறுக்கின பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. அடுத்ததாக இதில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கணும். 1/2 இல்லைன்னா 1 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். நம்ம தாளிப்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வறுத்த கோதுமை ரவையை முதல்ல சேருங்க. இதோட நம்ம தாளிப்பையும் சேருங்க. இதில் 1 கப் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கலாம். நமக்கு மாவு ஊத்துற மாதிரி இருக்கணும், அதே சமயம் திக்காவும் இருக்கணும். அதனால தண்ணியை பார்த்து அளவா சேருங்க. ரொம்ப தண்ணியாக்கிற வேண்டாம், ஓரளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊறவும் விட்டுறலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இது ஊறட்டும். உங்களுக்கு டைம் நிறைய இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற விட்டுருங்க. இதோ இது ஊறிடுச்சு. தண்ணி எல்லாம் ரவை அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிடலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதே சமயம் திக்காகவும் இருக்கணும். இதோ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் தடவின இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. அதில் மாவு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. மாவு இட்லி தட்டில் ஊற்றியாச்சுன்னா அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோ நம்மளோட இட்லி ரெடி. அடுத்ததாக நம்ம கேரட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம்.
பருப்பு நல்லா வறுபட்டு இந்த மாதிரி நிறம் மாறிடணும். பருப்பு வறுபட்டுருச்சுன்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். ஒரு 2 காஷ்மீரி காஞ்ச மிளகாய், 2 நார்மல் காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துருங்க. மிளகாய் வறுபட்டதும் ஒரு 2-3 பல் பூண்டு, ஒரு நறுக்குன பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடணும். இதோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கேரட்டை சேர்த்துடலாம். இது 2 மீடியம் சைஸ் கேரட், தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்குனது. இப்போ கேரட்டை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இதோட இப்போவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா கேரட் வதங்கிடும். ரொம்ப மசிய வேகணுங்கிறது கிடையாது. அதனால தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம். இப்படியே வதக்குங்க போதும். இதோ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிருங்க. இதோ நம்மளோட சட்னி ரெடி. அடுத்ததாக இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேருங்க. கரெக்டாக இருக்கும். இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துடணும். இதோ கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கோதுமை ரவை இட்லியோட கேலரிஸ் பார்த்துடலாம். ஒரு இட்லியில் கிட்டத்தட்ட 40 கேலரிஸ் இருக்குது. இதில் 3 கிராம் ப்ரோட்டீன், 1 கிராம் ஃபேட், 6 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் 4 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் கேரட் சட்னியோட கேலரிஸ் கிட்டத்தட்ட 15. இதில் 0.2 கிராம் ப்ரோட்டீன், 0.7 கிராம் ஃபேட், 1.7 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ், அப்புறம் 0.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததான் லஞ்சுக்கு நம்ம 2 சப்பாத்தியும் கொஞ்சம் எக் புர்ஜியும் சாப்பிட போகிறோம். இதோட மொத்த கேலரிஸ் 349. இதுக்கு முதல்ல எக் புர்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறிடணும். வெங்காயம் வதங்கினதும் 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. தக்காளியும் நல்லா மசிய வதங்கிடணும். தக்காளி வதங்கிருச்சுன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இதில் நம்ம 4 முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை உடைச்சி விட்டு கிளற ஆரம்பிங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும். முட்டை வெந்து பொரியல் மாதிரி ஆயிடணும். இதோ நம்மளோட எக் புர்ஜி ரெடி. அடுத்ததான் நம்ம எண்ணெய் இல்லாத சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இங்கே நான் எல்லாமே 2 பேருக்கு அளவாக செய்கிறேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க. கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேருங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. கொஞ்ச நேரம் ஊற விட்டிங்கன்னா மாவு இன்னும் சாஃப்ட் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விடுங்க. அப்போ சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கிக்கலாம். மடிக்காம மாவு தூவி இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மடிக்காம உருட்டினீங்கன்னா நீங்கள் கல்லில் போடும்போது நல்லா புஸ்ஸுன்னு வரும். உருட்டியாச்சு. இதை சுட்டு எடுத்துடலாம்.
2 பக்கமும் திருப்பி போட்டு ஓரளவுக்கு வேக விடுங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஸ்பாட்ஸ் வந்ததும் ஒரு துணியை வச்சு அழுத்தி எல்லா பக்கமும் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தி நல்லா புஸ்ஸுன்னு எலும்பிடும். இதுவும் நம்மளோட எண்ணெய் இல்லாத சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லஞ்சுக்கு 2 சப்பாத்தியும் 1 கப் அளவுக்கு எக் புர்ஜியும் எடுத்துக்க போகிறோம். இதோட 1 டம்ளர் மோரும் குடிக்க போகிறோம். நான் இங்கே மோரில் கொஞ்சமாக சீரகமும் நறுக்கின கொத்தமல்லி இலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். நம்ம செஞ்ச இந்த ஒரு சப்பாத்தியோட கேலரிஸ் 64. இதில் 3 கிராம் ப்ரோட்டீன், 0.6 கிராம் ஃபேட், 13 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 2.4 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1 கப் எக் புர்ஜியோட கேலரிஸ் 198. இதில் 9 கிராம் ப்ரோட்டீன், 12 கிராம் ஃபேட், 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 3.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1 கப் மோர் கிட்டத்தட்ட 23 கேலரிஸ். இதில் 1.3 கிராம் ப்ரோட்டீன், 0.7 கிராம் ஃபேட், 2.5 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது. இதில் ஃபைபர் இல்லை. ஈவினிங்க்கு நம்ம முட்டைக்கோஸ் சூப் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சூப் குடிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கம்மியான சுகர் இருக்கிற ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ். இதோட நறுக்குன ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாமா? முட்டைக்கோஸ் முங்குற வரைக்கும் நம்ம தண்ணி விடணும். இந்த அளவு முட்டைக்கோஸ் மறைகிற அளவுக்கு கரெக்டாக தண்ணி இருந்தால் போதும். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுடுங்க. முட்டைக்கோஸ் வெந்துடும். முட்டைக்கோஸ் நல்லா சாஃப்டாக வெந்தாச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். இந்த தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. பத்திரமா வைங்க, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டைக்கோஸ்லேருந்து ஒரு கொஞ்சத்தை மட்டும், அதாவது இந்த அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதையும் நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை இப்போ மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ நம்மளோட முட்டைக்கோஸ் பேஸ்ட் ரெடி. ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு பெரிய ஸ்பூன் வெண்ணெய் சேருங்க. இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருங்க. இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் சோள மாவு சேர்த்து வதக்கிடுங்க. நம்ம ஆல்ரெடி வெண்ணெய் சேர்த்துருக்கிறதால அந்த வெண்ணெயோட சோள மாவு சேர்ந்து இந்த மாதிரி க்ரீமி ஆகிடும். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி விழாமல் இதை நல்லா கிளறிட்டே வாங்க. இந்த மாதிரி கிளறிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும். இது கெட்டியானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ் பேஸ்ட் சேர்த்துடலாம். முட்டைக்கோஸ் பேஸ்ட் சேர்த்ததும் ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா கிளறிக்கோங்க. இதில் நம்ம முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணியையும் சேர்க்க போகிறோம். இது நம்ம முட்டைக்கோஸ் வேக வச்ச தண்ணி. இதை சேர்த்துடலாம். சூப் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுங்கிறது பொறுத்து தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேருங்க. இதை இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்துடணும். கலந்து விட்டுட்டிங்கன்னா தேவையான அளவு உப்பு, எடுத்து வச்சிருக்கிற வேக வச்ச முட்டைக்கோஸ், தேவையான அளவு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான முட்டைக்கோஸ் சூப் ரெடி. 1 கப் முட்டைக்கோஸ் சூப் கிட்டத்தட்ட 183 கேலரிஸ். இதில் 10 கிராம் ப்ரோட்டீன், 6 கிராம் ஃபேட்,
29 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 7 கிராம் ஃபைபரும் இருக்குது. டின்னருக்கு நம்ம பச்சை பயிறு தோசை எடுத்துக்க போகிறோம். டின்னரோட மொத்த கேலரிஸ் 291. இப்போ நம்ம அரிசி சேர்க்காத பச்சை பயிறு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலை பொடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா முதல்ல தண்ணியில் சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா பயிறுலையும் உளுந்துலையும் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இதோ பயிறு நல்லா ஊறிடுச்சு. இதை தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். முதல்ல உளுந்து அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உளுந்த தண்ணி இல்லாமல் சேருங்க. இதை இப்போ அரைச்சிக்க போகிறோம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான மாவை அரைச்சிக்கோங்க. உளுந்த மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அடுத்ததாக பச்சை பயிறு அரைச்சிக்கலாம். இதுக்கும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. பச்சை பயிறு மாவை உளுந்த மாவோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஃபைனலாக ரெண்டையும் கலந்துட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போ புளிக்கிறதுக்கு விட போகிறோம். 8லேருந்து 9 மணி நேரம் விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா காலையில் மாவு புளிச்சு இந்த மாதிரி இருக்கும். இந்த திக்கான மாவில் இட்லி ஊற்றிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாதி மாவை இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ ஒரு பாதி மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், நறுக்குன்னு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய், இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. இதோ நம்மளோட தோசை மாவு ரெடி. அடுத்ததா தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு மெல்லிசாவே தோசை வரும். இதுக்கு மேல நான் நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். நான் இங்கே திருப்பி போட போகிறதில்ல. ஒரு பக்கம் மூடி போட்டு வேக விட்டு அப்படியே எடுக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் மொறுமொறுன்னு வேணும்னா வெங்காயம் சேர்க்காம திருப்பி போட்டு மொறுமொறுன்னு எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 2 கப் அளவுக்கு நிலக்கடலை சேருங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோ கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேருங்க. சின்ன பூண்டாக இருந்தால் 10லேருந்து 15, பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 5-6 பூண்டே போதும். இதில் வறுத்த நிலக்கடலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். இதோ நம்மளோட கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டின்னருக்கு நம்ம 2 பச்சை பயிறு தோசையும் 1லேருந்து 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலை பொடியும் எடுத்துக்க போகிறோம். ஒரு பச்சை பயிறு தோசை கிட்டத்தட்ட 132 கேலரிஸ். இதில் 4.3 கிராம் ப்ரோட்டீன், 5 கிராம் ஃபேட், 15 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 1.6 கிராம் ஃபைபரும் இருக்குது. 10 கிராம் கடலை பொடி கிட்டத்தட்ட 27 கேலரிஸ். இதில் 1.3 கிராம் ப்ரோட்டீன், 2 கிராம் ஃபேட், 5 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 1 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்மளோட மொத்த கேலரிஸ் கிட்டத்தட்ட 959. டே 2 முடிஞ்சது. டே 3ல் சந்திக்கலாம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.